ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் சிந்தனைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் நல்லா தூங்குனீங்களா? இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே குட் மார்னிங், நீங்கள் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்போம். அப்படி கேட்குறதுக்கு டிட் யூ ஸ்லீப் வெல், டிட் யூ ஸ்லீப் வெல், நீங்கள் நல்லா தூங்குனீங்களா. டிட் யூ ஸ்லீப்னா நீங்கள் தூங்குனீங்களா, வெல்னா நல்லா, நீங்கள் நல்லா தூங்குனீங்களா, டிட் யூ ஸ்லீப் வெல். குட் மார்னிங், டிட் யூ ஸ்லீப் வெல் அப்படின்னு நம்ம ஈஸியாக கேட்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் ஒன், காலை உணவு தயார், பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி, பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடாது, பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி அப்படின்னா காலை உணவு தயார். நெக்ஸ்ட் ஒன், பல் துலக்க மறக்காதே, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ண மறக்காத அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஷார்ட்டா ப்ரஷ் பண்ண மறக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரஷ் யுவர் டீத். டோன்ட் ஃபர்கெட்னா மறக்காத, டு ப்ரஷ் யுவர் டீத்னா பல் துலக்க. டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரஷ் யுவர் டீத். நீங்களும் கூடவே சேர்ந்து சொல்லுங்க, டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரஷ் யுவர் டீத், பல் துலக்க மறக்காதே. டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரஷ் யுவர் டீத். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் காஃபி போட முடியுமா. காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் காஃபி போட முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு கேன் யூ மேக் சம் காஃபி, கேன் யூ மேக் சம் காஃபி. கேன்னா முடியும், அதுவே கொஸ்டின்ல வரும்போது முடியுமா. கேன் யூ மேக் சம் காஃபி, கொஞ்சம் காஃபி போட முடியுமா சொல்லுங்க, கேன் யூ மேக் சம் காஃபி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இன்னைக்கு உன் பிளான்ஸ் என்ன, இன்னைக்கு உன் பிளான்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபார் டுடே, வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு நீங்க எனக்கு உதவ முடியுமா, இதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பொலைட்டா கேட்குறீங்க. குட் யூ ஹெல்ப் மீ வித் திஸ், எனக்கு இதுக்கு நீங்க உதவ முடியுமா. நீங்க குட்டுக்கு பதிலாக கேனும் யூஸ் பண்ணலாம். கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இது யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறீங்கன்னா கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ், எனக்கு இதுக்கு நீ உதவ முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இதுவே உங்க ஹையர் ஆஃபீஸர் கிட்ட நீங்க ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்க குட் யூஸ் பண்ணணும். குட் யூ ஹெல்ப் மீ வித் திஸ், எனக்கு இதுக்கு நீங்க உதவ முடியுமா. இப்போ உங்களுக்கு கேன் எங்க யூஸ் பண்ணணும், குட் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உன் அறையை சுத்தம் செய், உன்னோட ரூமை கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு கிளீன் யுவர் ரூம், கிளீன் யுவர் ரூம். நெக்ஸ்ட் ஒன், மதிய உணவிற்காக என்ன இருக்குது, லஞ்சுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் இஸ் ஃபார் லஞ்ச், வாட் இஸ் ஃபார் லஞ்ச். இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னா தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். மதிய உணவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கணும்னா வாட் இஸ் ஃபார் லஞ்ச். நெக்ஸ்ட் ஒன், கடையிலேருந்து உங்களுக்கு எதுவும் தேவையா. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கடைக்கு போகிறாங்க, அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, அப்போ உங்ககிட்ட கேட்பாங்க கடையிலேருந்து உனக்கு எதுவும் தேவையா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ நீட் எனி திங் ஃப்ரம் த ஸ்டோர். டு யூ நீட் எனி திங்னா உங்களுக்கு எதுவும் தேவையா, எனி திங்னா ஏதாவது. ஃப்ரம் த ஸ்டோர் அப்படின்னா கடையில் இருந்து, ஃப்ரம்னா இருந்து. டு யூ நீட் எனி திங் ஃப்ரம் த ஸ்டோர், கடையிலிருந்து உங்களுக்கு எதுவும் தேவையா. நெக்ஸ்ட் ஒன், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துப்போம், கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு லெட்ஸ் டேக் அ பிரேக் ஃபார் அ வாயில், லெட்ஸ் டேக் அ பிரேக் ஃபார் அ வாயில். ஃபார் அ வாயில்னா கொஞ்ச நேரம், லெட்ஸ் டேக் அ பிரேக் ஃபார் அ வாயில். நெக்ஸ்ட் ஒன், உங்க நாள் எப்படி இருந்துச்சு, உங்க டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஹவ் வாஸ் யுவர் டே, ஹவ் வாஸ் யுவர் டே. இன்னைக்கு உங்க நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கணும்னா ஹவ் வாஸ் யுவர் டே டுடே, ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் டுடே அப்படின்னு நீங்க ஆட் பண்ணணும். ஹவ் வாஸ் யுவர் டே டுடே அப்படின்னா இன்னைக்கு உங்கள் நாள் எப்படி இருந்துச்சு. இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, வீட்டுக்கு வந்தோன்னா ஹவ் வாஸ் யுவர் டே டுடே. அதே மாதிரி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க,
ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஹவ் வாஸ் யுவர் டே, இன்னைக்கு உன் நாள் எப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், உங்க வேலையை முடிச்சிட்டீங்களா, உங்க ஒர்க்கை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க், டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க். இதுவே குழந்தைங்கள உங்க ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும்னா டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க், ஒர்க்குக்கு பதிலாக ஹோம்ஒர்க். டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்னா உங்கள் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா, டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க்னா உங்கள் வேலையை முடிச்சிட்டிங்களா. நெக்ஸ்ட் ஒன், படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது லெட்ஸ் வாட்ச் அ மூவி அப்படின்னு சொல்லுங்க. லெட்ஸ் வாட்ச் அ மூவி அப்படின்னா படம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கதவை பூட்ட மறக்காதே, கதவை லாக் பண்ண மறக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ஃபர்கெட் டு லாக் த டோர். டோன்ட் ஃபர்கெட்னா மறக்காத, டு லாக் த டோர்னா கதவை லாக் பண்ண. டோன்ட் ஃபர்கெட் டு லாக் த டோர், கதவை லாக் பண்ண மறக்காத, கதவை பூட்ட மறக்காத. நீங்களும் சொல்லுங்க ஒரு தடவை, டோன்ட் ஃபர்கெட் டு லாக் த டோர். நெக்ஸ்ட் ஒன், நீ அலாரம் வச்சியா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கேட்போம், நீ அலாரம் செட் பண்ணினியா அப்படின்னு கேட்போம். அப்படி கேட்குறதுக்கு ஹாவ் யூ செட் த அலாம், ஹாவ் யூ செட் த அலாம், நீ அலாரம் செட் பண்ணினியா. ஹாவ் யூ செட் த அலாம், நீங்களும் ஒரு தடவை சொல்லுங்க, ஹாவ் யூ செட் த அலாம். வெரி குட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நல்லா தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்லீப் வெல், ஸ்லீப் வெல், நல்லா தூங்கு, ஸ்லீப் வெல். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே பார்த்தோம், டிட் யூ ஸ்லீப் வெல் அப்படின்னா நீ நல்லா தூங்குனியா. நல்லா அப்படின்னு சொல்கிறதுக்கு வெல், ஸ்லீப் வெல், நல்லா தூங்கு. டிட் யூ ஸ்லீப் வெல்னா நீ நல்லா தூங்குனியா, ஸ்லீப் வெல் அப்படின்னா நல்லா தூங்கு. நெக்ஸ்ட் ஒன், காலையில் சந்திப்போம், மார்னிங் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு see you in the morning, see you in the morning, மார்னிங் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அப்படி சொல்கிறதுக்கு தான் see you in the morning. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான யூஸ்ஃபுல்லான டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் சீக்கிரமாக இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். பட் டெய்லியுமே இதை பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண எல்லா வீடியோஸ்க்கும் லைக் மற்றும் காமெண்ட்ஸ், தேங்க்யூ, யூஸ்ஃபுல், கண்டினியூ அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.